கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு தங்கச்சி ஃபோனில் தன்னுடைய பிரச்சனைகளை என்கிட்ட பேசுச்சு. அப்போ நான் அந்த தங்கச்சியை பார்த்து சொன்னேன், தங்கச்சிம்மா இந்த வருஷம் எத்தனை வருஷமாக இருக்குது, அது இந்த பிரச்சனை ஒரு 7-8 வருஷமாக இருக்குப்பா. சரி, இந்த பிரச்சனையை அப்போ பார்த்ததுக்கும் அந்த பிரச்சனையை இப்போ பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் சொன்னா, இன்னைக்கு இருந்த அறிவு அன்னைக்கு இருந்திருக்கும்னா இவ்வளோ பிரச்சனையே என் குடும்பத்தில் வந்திருக்காது. என்னன்னு அவ சொன்னா, ஒரு சின்ன தவறை கண்ட உடனே நான் ரொம்ப வயலண்டாயிருவேன். நான் நினைப்பேன் அந்த சின்ன பிரச்சனை தான் என் வீட்டு சமாதான கேட்டுக்க காரணம். ஆனால் இப்போத்தான் தெரியுது அதல்ல சமாதான கேட்டுக்க காரணம், என் கோபமாக்க அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இருந்த அறிவு அன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும்னா சில மனிதர்களை நான் இழக்க வேண்டியது வந்திருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை 6 மாதம், காரியமே இல்லை, பயங்கர பிரச்சனை. இந்த சகோதரி கொஞ்சம் வசதியானவர்கள், கொஞ்சம் இல்லை நல்லாவே வசதியானவங்க. அப்போ இந்த சகோதரி உடனே அந்த பிரச்சனையை வீட்டுக்கு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி சொல்கிறாங்க, நீ வந்துரு தங்கச்சி, அவனை நம்ம ஒரு கை என்ன செய்யலாம் பார்க்கலாம்ட்டு. இவன் ஒரு கையை பார்க்கலாம்ட்டு குழந்தைய போட்டுட்டு வந்துட்டான். இப்போ புருஷனும் பிள்ளையும் வேணும்னு கோர்ட்டா அலையா. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. அப்போ அன்னைக்கு நீ செய்தது உனக்கு சரியாக பட்டுச்சு, குடும்பத்தை இழுத்து தெருவில் போட்டு ஓடிட்டா. ஒரு சின்ன காரியத்தில் சகிப்பு தன்மை இல்லாமல் சண்டை என்ன, வழக்கு என்ன, வேகம் என்ன, நான் யாருன்னு காட்டித்தாரேன் அப்படின்னு நீ சொன்னா இப்போ தெரியுது நீ லூசுன்னு. நம்ம அன்னைக்கு பேசினப்ப சொன்ன நான் யாருன்னு உனக்கு காட்டித்தாரேன்னு. நம்ம காட்ட ஒன்றும் வேண்டாம், 5 வருஷம் கழிமா அவளுக்கே தெரியும் அவ யாருன்னு, அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அறிவில்லாமல் நிறைய காரியங்களை செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னா, ஐயா ஆவியில் நிரம்புறதெல்லாம் இருக்கட்டும், அறிவில்லாமல் இருப்பது, ஆவியில் நிரம்புறதெல்லாம் இருக்கட்டும், அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. அப்போ ஆவிக்குரியவனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். எவ்வளவுதான் கற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு வேணும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் படித்தவங்க கிட்ட பழகவே முடியாது. பியானாய்கிட்ட குடும்பம் நடத்தலாம், ஆனால் சிலவங்க கூட குடும்பம் நடத்த முடியாது. வாழை பிடிச்சா தலையை போட்டு ஆட்டுவான், தலையை பிடிச்சா வாழை போட்டு ஆட்டுவான். சில நேரம்லாம் நான்லாம் கேட்பேன், எப்படிடா சமாளிக்கிற கிருபை சுவாமி, வரலையிலோயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆச்சுமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அலையிலோயா. இப்போ நீங்கள் என்ன பார்க்குற பார்வையை பார்த்தா, பாஸ்டரியா எங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறியாளா இல்லை இல்லைன்னு சொல்கிறியாளா அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்குது. நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வரலை, ஆனால் அறிவில்லாமல் இருப்பது சரியில்லை என்று சொல்ல வந்தேன். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசி வரும் பொழுது உங்களுக்கு அது இல்லைன்னு தெரியுதுன்னா கொஞ்சம் எங்கேயாவது வாங்கிக்குங்க. ஒருவேளை குறைவாக இருக்குன்னு தெரியுதுன்னா கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. நிரம்பி வழியுதுன்னு சொன்னால் தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் யாருக்காவது கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொடுத்தாவது உன் பாரத்தை என்ன செய்துக்கோ, இறக்கிக்கோ. உங்களிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உங்களையும் எஜமான் பாதுகாப்பாராக. கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது ஏன் இந்த காலங்களில் நீங்க பேசுறீங்க? இது எழுப்புதலின் காலம். சரிதான்ப்பா, ஆவியானவர் தேசத்தில் கிரியை செய்கிறார். ஆனா அந்த இடங்களில் சிலர் அறிவில்லாமல் செயல்படுகிறதே நான் பார்க்கிறேன். நல்ல வரங்கள் இருக்கு, ஆனால் சில இடங்களில் ஞானம் இல்லை. நல்ல கிருபைகள் இருக்கிறது, ஆனால் சில இடங்களில் ஞானம் இல்லை.
நல்ல கல்வி திறன் இருக்கிறது. ஆனால் சில இடத்துல ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு காரியத்தை சரின்னு செய்துட்டு அப்புறமா செய்திருக்க கூடாதே என்று ஃபீல் பண்ணின அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? இப்போ யாரும் கை தூக்க கூடாது, நான் கேட்டேன். சரின்னு நினச்சி நான் செய்துட்டேன் பாஸ்டர், ஆனால் பிறகுதான் தெரிஞ்சிச்சு இதை செய்திருக்க வேண்டாமா இருந்துச்சு, இதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இதை பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமானால் கூச்சப்படாமல், எனக்கு அது கிடையாது, நம்ம கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. கை தூக்காதங்களை நான் பார்த்துருக்கேன். நான் உன்கிட்ட சந்தேகம் கேட்பேன், உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சுது? என்னால் முடியல. 25 வருஷமாக சபை போதகராக நான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் அந்த விஷயம் உங்களால் முடியுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் இங்கே எல்லாரும் தூக்குறாங்க, உங்கள்கிட்ட டிவிஷன் வரலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக டிவிஷன் வரணும். ஏன்னா எங்களால் முடியல, ஏன்னா நாங்கள் தவறுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலர்லாம் பருபடி இப்போ தான் தமிழ் புரியுது, ஒன்னா ரைஸ் ஆகுதுடா. அல்லேலூயா. முதல்ல தூக்காம இப்போ தூக்குறதே எது தெரியுமா? அறிவில்லாததுனால தான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ உடனே தூக்கி இருப்ப. அப்போ சுத்தமாக இல்லாததுனால தான் கடைசி வரை தூக்காது. புரியுதா இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்குமே நம்ம யாருன்னு. நல்ல பிள்ளைகள், உங்களுக்கெல்லாம் தமிழ் ஆச்சோட்டு நல்லா புரியுது உங்களுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லாவே இல்லை. அல்லேலூயா. லாங்கா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். லைவ்ல போகுதுல்ல, லைவ்ல பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. காசா பணமா கலந்து. அதனால தான் பைபிள் சொல்லுது, மனிதன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்படிங்கிறதுனால நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் தெரியுமா? 6ஆம் வாக்கியத்தை பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வாக்கியம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஞானத்தை, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அடுத்த வார்த்தை, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 வார்த்தை இருக்கு. 1 ஞானம், 2 அறிவு, 3 புத்தி. இது 3மே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறாராம். ஏன் இது வேண்டாம்னு அவர் தராம இருக்கலாம்ல. ஆண்டவருக்கு என்ன, எப்பா ஊழியம் செய்கிற உனக்கும் உன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் ஞானம் தேவையும் உண்டு, அறிவு தேவையும் உண்டு, புத்தி தேவையும் உண்டு. அதனால தான் சொல்றார், ஆண்டவரே எனக்கு அதை வேணும், எனக்கு கிருபை தாருங்க. சரியா? நீங்க நல்லா கவனிங்க. இது இல்லாததுனால நிறைய பிரச்சனை இருக்கிறதை ஆண்டவர் உணர்ந்தார். இது இல்லாததுனால அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறதை தோத்திரம் ஆண்டவர் உணர்ந்தார். சரி, இதில் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளை நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுங்க. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அப்படில ஒன்று வாசிமா. இந்த 4 வாலிபருக்கும், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாராம் பாருங்க. 1 ஞானம், அறிவு, சாமர்த்தியம். சொல்லுங்க. ஞானம், அறிவு, சாமர்த்தியம். அடுத்து கீழே இருக்கு
தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கு, ரெண்டாவது ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அங்க இருக்கா இல்லையா? ஏற்கனவே ஞானம் சொல்லி இருக்கு, அறிவு சொல்லி இருக்கு, சாமர்த்தியம் சொல்லி இருக்கு. ஆனா கீழே ஆமை தோத்திர அறிவுள்ளவன் ஆக்கினார்னு சொல்லி இருக்கு. அப்ப அறிவு ரெண்டு இடத்துல வருது. ஒன்று பாதிக்கு மேலே இருக்கிறது உலகத்திற்கு அடுத்தது, பாதிக்கு கீழே இருக்கிறது ஆத்மீகத்திற்கு அடுத்தது. உலகத்தில் என்ன வேணும்? ஞானம் வேணும். உலகத்தில் என்ன வேணும்? அறிவு வேணும். உலகத்தில் என்ன வேணும்? சாமர்த்தியம் வேணும். இந்த மூணையும் தேவன் கொடுத்தாராம். அப்ப நான் யாரா இருக்கணும்? ஞானம் உள்ளவனா இருக்கணும், பேசுங்க. அறிவுள்ளவனா இருக்கணும், சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கணும். ராமே சில நேரத்தில் சொல்லும், அவனா அந்த பயலுக்கு ஒரு சாமர்த்தியமே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கையில் தோத்திர கொழுக்கட்டையை கொடுத்தா வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான். திங்கிறதுக்கு அது ஒரு சாமர்த்தியம் வேண்டாம். புரியுதா? இந்த உலகத்தில் அறிவு வேணும், ஞானம் வேணும், சாமர்த்தியம் வேணும். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வாழ்ல பிள்ளை என்ன செய்யும்? ஆமாம், கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அல்லேலூயா. அதனால தான் சிலர் பார்த்தீங்களா, அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற காலத்திலே உயிர் எழுதி வாங்கிடுமா. அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்காம. ஆனால் அவன் பிறகு நாசமாக போயிடுவான், அது வேற. ஆனால் சாமர்த்தியம் சொல்ல பார்த்தியா நான் சாமர்த்தியமாக வாங்கிட்டேன், பார்த்தியா நான் சாமர்த்தியமாக களவாண்டுட்டேன், பார்த்தியா நான் சாமர்த்தியமாக தீமை செய்துட்டேன். ஆனால் ஒன்று புரியுங்க, தீமை செய்கிற சாமர்த்தியம் உன்கிட்ட இருந்துன்னா குடும்பம் குப்பை கோருதுன்னு புரிஞ்சுக்கிடான்னு. என்ன வீக் ஆயிட்டிய? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாமர்த்தியம் வேணும், ஆனால் நல்ல விஷயத்தில் வேணும். அறிவு வேணும், நல்லதுக்கு பயன்படணும். ஞானம் வேணும், நல்லதுக்காக இருக்கணும். சப்பட்டையான காரியத்தில் இந்த மூணும் பயன்படுத்துறவே பலரும் படாத பாடுபடுத்த. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல பிள்ளைகள், அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.